கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 18வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர். பிரியமானவர்களே, இந்த சங்கீதமானது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் புஸ்தகத்திலே இந்த சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. சங்கீத புஸ்தகத்திலே இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் தேவாலயத்திலே பாட வேண்டிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நாம் இதை இக்காலத்தில் திருச்சபைகளிலே பயபக்தியோடு பாட முடியும். இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது என்று சொல்லுகிறார். நாமும் கூட நம்மை கர்த்தருடைய தாசர்கள் என்று அழைத்து கொள்ளலாமே. மோசே கர்த்தருடைய தாசனாக இருந்தது போல தாவீதும் கர்த்தருடைய தாசனாக இருக்கிறார். தாவீது தன்னை இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லிக்கொள்வதை விட தன்னை கர்த்தருடைய தாசன் என்று சொல்லிக்கொள்வதிலேயே பிரியப்படுகிறார். கர்த்தருடைய தாசனாக இருப்பதே மேன்மையும் மகிமையும் ஆகும். நமக்கு அதுதான் மேன்மை. நம்முடைய ஐஸ்வர்யங்கள், பட்டம், பதவிகள் அவைகள் அல்ல மேன்மை. கர்த்தருடைய தாசர்கள் என்று நாம் அழைக்கப்படுவதுதான் நமக்கு மேன்மை. சங்கீதம் 116 தாவீது தன்னை பற்றி சொல்லும் பொழுது, கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்மாலே சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடியும். இதை பார்க்கும் பொழுது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். நான் உமது அடியான் என்று சொல்லும் பொழுது, நான் உமது அடியாளுடைய புத்திரன் என்று சொல்லும் பொழுது, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது கர்த்தரை மகிழ பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஏன்? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார கழுவி நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார் அல்லவா? அதனாலே தான் அந்த அன்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தரே தாவீதுக்கு பெலனாயிருக்கிறார். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று தாவீது பாடுகிறார். நாமும் கர்த்தரிடத்திலே அன்பு, விசுவாசம், பயபக்தியை தெரியப்படுத்த வேண்டும். நாம் ஒருவர் மேலே ஒருவர் பிரியமாய் இருக்கும் பொழுது, அன்பாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேலே பிரியமாயிருக்கிறார். ஆம், உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். தாவீதை நினைத்து கர்த்தர் சந்தோஷப்படுவது போல நம்மை நினைத்தும் கர்த்தர் சந்தோஷப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தாவீதைப் போல நாமும் கர்த்தரை போற்றி புகழ வேண்டும். அவருடைய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உதவிகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் நன்றியோடு சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய கன்மலை, அவர் நம்முடைய கோட்டை. ஆபத்து காலத்திலே கர்த்தரே நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வந்த நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரே உங்களுக்கு துருகமாய் இருந்திருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு கேடகமாய் இருந்திருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு இரட்சண்ய கொம்பாய் இருந்திருக்கிறார். அதனாலே நீங்கள் கர்த்தரை போற்றி புகழுவது மிக 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 நன்மையானதும் மேன்மையானதுமாயிருக்கும். கர்த்தர் நம்முடைய கன்மலை, நம்முடைய அஸ்திவாரம். கர்த்தர் நம்முடைய கோட்டை, நம்முடைய பாதுகாப்பு. கர்த்தரே நம்மை ரட்சிக்கிறவர், அதாவது நம்மை தப்புவிக்கக்கூடியவர்.
கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். உங்களுக்காக எல்லாம் அறிந்தவராகவும் எல்லாவற்றையும் காண்கிறவராகவும் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய தலையை நம்முடைய இதயத்தை மூடுகிறார். இதனாலே விரோதிகள்கிட்டேருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ரட்சண்யம் அப்படிங்கிற கேடகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சண்ய கொம்பு நம்மிடத்தில் உண்டு. கொம்பு என்பது வல்லமையின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.